உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நவீன கணிதவியலின் தலையாய சாதனையாக கருதப்படும் இன்டெகிரல் கால்குலஸை கண்டறிந்த ஐசக் நியூட்டனின் பிரதிபலிப்பாக மாணவர்கள் உருமாற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கணித உபகரணங்களை மாணவர்களுக்கு விலையின்றி வழங்கிய கணித வல்லுநராக, காகிதத்தை கண்டுபிடித்த சாய்லூன், நவீன அச்சுக்கலையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஜோஹான் கூட்டன்பர்க் போன்று புதியனவற்றை உருவாக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கல்வி உதவித்தொகை மட்டுமின்றி மடிக்கணினி, மிதிவண்டி, புத்தகம் என எண்ணற்றவற்றை விலையின்றி வழங்கிய தாயுள்ள மிக்க வானுயர் வள்ளலாக, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எனும் சார்பு கொள்கையை வகுத்து ஈர்ப்பாற்றல் விளைவுகள் இயற்பியல் விசைகளின் காரணமாக ஏற்படுபவை என்பதை விளக்கிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சிக்கலான கோட்பாடுகளை ஆய்ந்தறிந்துள்ள நுண்மண் நுழைப்புலம் மிக்கவராக, ராபிஸ் எனப்படும் வெறிநாய் கடிக்கு எதிராக ஊசி மருந்தையும், சிக்கன் காலரா என்ற கோழி வாந்தி பேதி நோயை தடுப்பதற்கான அம்மைப்பால் மருந்தினையும் கண்டறிந்த லூயி பாஸ்டரின் நோய் நுண்ம கோட்பாடுகளை அறிந்துணர்ந்து கால்நடைகளை பாதுகாக்கும் நோக்கில் கால்நடை மருத்துவத்திற்கான ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கிய அறிவியல் அறிஞராக, சார்லஸ் டார்வினின் ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற இனங்களின் தோற்றம் மற்றும் கிரிகோர் மெண்டல் எழுதிய லா ஆஃப் ஹெரிடிட்டி என்ற மரபு தொடர்பு விதி உட்பட பரிமாண கோட்பாடுகளை ஆய்ந்துள்ளதன் அடிப்படையில் இயற்கையின் சதியால் ஊனமுற்ற மனநலம் குன்றிய மாற்றுத்திறனுடையோருக்காக பிரத்யேக கருவிகள் வழங்கி பெற்றோர் அற்றோருக்கும் கல்வி, உணவு, உடை, உறைவிடத்துடன் கூடிய பள்ளிகளையும் ஏற்படுத்தி தந்த கருணை கடவுளாக, கிமு 63 முதல் கிபி 14 வரை வாழ்ந்து ரோமானிய பேரரசை நிறுவிய அகஸ்டஸ் சீசர், கிமு 356 முதல் 323 வரை பண்டைய உலகின் பெருமளவு நிலப்பகுதியை ஆண்ட மகா அலெக்சாண்டர், ஸ்பானிய வெற்றி வீரர் பிரான்சிஸ்கோ பிசாழோ, பாரசீக பேரரசை நிறுவிய மகா சைரஸ் ஆகியோரின் வீர பராக்கிரமத்திற்கு இணையான நெஞ்சூரமிக்க பேரரசியாக, பல்துறை புலமை வாய்ந்த லியோனார்டோ டாவின்சி, பெஞ்சமின் பிராங்க்லின் ஆகியோரையும் விஞ்சிய ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், பெரியோர், நல்லோர், கற்றோர், எளியோர், வலியோர், அயலார், மாற்றார், உற்றார், சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியின் கருந்துளையின் அடர்த்தியை விட அதிகம் என்பதால் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அரசு ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம், ஓய்வு கால பணிக்கொடையில் உயரளவு உச்சவரம்பு தொகை, குடும்ப ஓய்வூதியம், இறப்பு பணிக்கொடை, உயர்த்தப்பட்ட கருணை தொகை, ஓய்வு கால பயன்கள், கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. அரசு ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள், அரசு குடும்ப ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், ஏனைய வகை ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியம், பணிக்கொடை, இறப்பு பணிக்கொடை, ஓய்வு கால பணிக்கொடை பற்றிய விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். 1995ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ நலத்திட்டத்திற்கு மாற்றாக ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை 1/7/2014 முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 4 ஆண்டுகளை கொண்ட ஒரு தொகுப்பு கால அளவிற்கு, அதாவது 1/7/2014 முதல் 30/6/2018 முடிய 2 லட்சம் ரூபாய் வரை பணச்செலவின்றி மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளும் வகையில் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ நல நிதி திட்டம் 1995இல் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைகளை விட கூடுதலான மருத்துவ சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைகளை ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பெறுகிறார்கள்.
மாநில அரசு ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள், மாநில அரசு குடும்ப ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், ஏனைய வகை ஓய்வூதியதாரர்கள் என 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருகின்றனர். ஓய்வூதியம் பெற குறைந்தபட்ச தகுதி பணிக்காலம் 10 ஆண்டுகளாகும். முழு ஓய்வூதியம் பெற பணிக்காலம் 33 ஆண்டுகளாக இருந்ததை 30 ஆண்டுகளாக அரசு குறைத்துள்ளது. மேலும் அரசு பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% அல்லது கடைசி 10 மாத பணிக்கால அளவில் பெற்ற சராசரி ஊதியத்தில் 50%, இதில் எது அதிகமோ அதன் அடிப்படையில் ஓய்வூதியம் கணக்கிடப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆணையின்படி 1/1/2006 முதல் ஒரு ஓய்வூதியதாரர் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் 3050 ரூபாய் பெற தகுதியுடையவராவார். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக தகுதி பணி புரிந்தவர்களுக்கு அவர்கள் ஆற்றிய பணிக்கான பணிக்கொடை அனுமதிக்கப்படுகிறது. முடிவுற்ற ஒவ்வொரு 6 மாத கால பணிக்கும் அரை மாத ஊதியம் என்ற ஒரே சீரான வீதத்தில் பணிக்கொடை கணக்கிடப்படுகிறது. இது ஆற்றிய பணிக்காக அனுமதிக்கத்தக்க ஓய்வு கால பணிக்கொடையுடன் சேர்த்து ஒரே நேரத்தில் வழங்கப்படுகிற ஒட்டுமொத்த தொகையாகும். ஓராண்டுக்கு குறைவாக அரசு பணியாளர் ஒருவர் பணியில் இருக்கும் போதே மரணமடையும் நேர்வில் மாத ஊதியத்தில் 2 மடங்கும், ஓராண்டு அல்லது அதற்கு அதிகமாக ஆனால் 5 ஆண்டுகளுக்கு குறைவாக மரணமடைந்தால் மாத ஊதியத்தில் 6 மடங்கும், 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு அதிகமாக ஆனால் 20 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியில் இருக்கும்போது மரணமடைந்தால் மாத ஊதியத்தில் 12 மடங்கும் இறப்பு பணிக்கொடையாக அனுமதிக்கப்படுகிறது. 20 ஆண்டுகள் அல்லது அதற்கு அதிகமாக அரசு பணியாளர் பணியில் இருக்கும் போதே மரணமடைந்தால் அதிகபட்ச மாத ஊதியத்தில் 33 மடங்கு என்பதற்குட்பட்ட முடிவுற்ற ஒரு 6 மாத தகுதி பணிக்கும் அரை மாத சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் அவ்வாறு வழங்குகிற இறப்பு பணிக்கொடையின் உயர் அளவு தொகை 10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒருவர் 5 ஆண்டும் அதற்கு மேலும் தகுதி பணியை முடித்திருந்தால் அவர் ஓய்வு பெறும்போது உயர் அளவாக மாத ஊதியத்தில் 16.5 மடங்கு என்ற அளவிற்கு உட்பட்டு அவர் பணியாற்றி முடித்துள்ள ஒவ்வொரு 6 மாத தகுதி பணிக்கும் மாத ஊதியத்தில் 1/4 பங்கு ஓய்வு கால பணிக்கொடையாக வழங்கப்படுகிறது. 1/1/2006 முதல் ஓய்வு கால பணிக்கொடையின் உயரளவு உச்சவரம்பு தொகை 10 லட்சம் ஆகும். 1/1/2006 முதல் அடிப்படை சம்பளம் என்பது தர ஊதியத்தையும் உள்ளடக்கியதாகும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசு ஊழியர்கள் குறைந்த அளவு குடும்ப ஓய்வூதியமாக 3050 ரூபாய் பெறும் வகையில் கடந்த 1/1/2006 ஆண்டு முதல் வழங்க ஆணையிட்டதன் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் 1/7/2013 முதல் மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் கருணை தொகையை உயர்த்தி வழங்கவும் ஆணை பிறப்பித்தார். இதை பற்றிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். அரசு பணியாளர் ஒருவர் பணியாற்றும் போது அல்லது ஓய்வு பெற்ற பின்னர் இறந்துவிட்டால் அவரது குடும்பம் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியுடையதாகும். ஒருவர் பணியில் இருக்கும்போது இறந்துவிட்டால் அவருடைய குடும்பம் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி பெற அவர் தம்முடைய பணிக்காலத்தில் ஓய்வூதியம் பெற தகுதியுடைய பதவியில் தொடர்ந்து ஓராண்டு காலம் பணியாற்றி இருக்க வேண்டும். அரசு பணியாளர் பணியில் இருக்கும்போது இறக்கும் நேர்வுகளில் குடும்ப ஓய்வூதியம் அவர் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50 விழுக்காடு அவர் இறந்த பின்னர் 7 ஆண்டுகள் வரை வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் குடும்ப ஓய்வூதியம் அவர் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 30 விழுக்காடாக அளிக்கப்படும். அரசு பணியாளர் ஒருவர் தொடர்ந்து ஓராண்டு காலம் பணியாற்றுவதற்கு முன்பே பணியில் இருக்கும்போது இறந்து விடுவாரேயானால் அவருடைய குடும்பத்திற்கும் குடும்ப ஓய்வூதியம் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த பணி அல்லது பதவியில் நியமனம் செய்யப்படுவதற்கு முன் அவரை மருத்துவ அதிகாரி மருத்துவ பரிசோதனை செய்து அரசு பணிக்கு அவர் தகுதியானவர் என்று அறிவித்திருக்க வேண்டும். ஓய்வு பெற்ற பின்னர் இறந்துவிட்டால் அவருடைய குடும்பம் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி பெற அவர் இறக்கும் போது ஓய்வூதியம் பெறுபவராக இருந்திருக்க வேண்டும். விதவைக்கு அல்லது மனைவியை இழந்த கணவனுக்கு அவர் மறுமணம் செய்து கொள்ளும் வரையில் அல்லது இறக்கும் வரையில் இதில் எது முந்தியதோ அதுவரையில் அவருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அவருடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய குழந்தைகளுக்கு 25 வயது ஆகும் வரையிலோ அல்லது அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் வரையிலோ இதில் எது முந்தையதோ அதுவரை குடும்ப ஓய்வூதியம் அளிக்கப்படுகிறது.
எனினும் அத்தகைய மகன் அல்லது திருமணமாகாத மகள் 25 வயதை அடைந்த பிறகும் கூட பொருள் ஈட்ட அல்லது வாழ்க்கை நடத்த இயலாத அளவிற்கு மனநலம் குன்றியவராக அல்லது மனநலமற்றவராக இருந்தாலோ, மாற்றுத்திறனாளியாக அல்லது இயலாமையற்றவராக இருந்தாலோ அவருக்கு வாழ்நாள் முழுவதும் குடும்ப ஓய்வூதியம் அளிக்கப்படும். 28/11/2011 முதல் ஓய்வூதியதாரர்களின் மணமாகாத அல்லது விவாகரத்து பெற்ற அல்லது விதவை மகள்களுக்கும் சில நிபந்தனைகளுக்குட்பட்டு வாழ்நாள் குடும்ப ஓய்வூதியமாக 3050 ரூபாய் மருத்துவ படியுடன் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையிட்டுள்ளார். வருங்கால வைப்பு நிதிக்கு பங்குத்தொகை செலுத்தி இறந்துவிட்ட பணியாளர் மற்றும் மாநில அரசின் ஓய்வூதியம் இல்லாத பணியாளர் அமைப்பைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கும் 1/1/1986 ஆண்டுக்கு முன் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் இருக்கும்போது இறந்துவிட்ட முன்னாள் மாவட்ட வாரிய பணியாளர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி இல்லாத நபர்களுக்கும் 1/7/2013 முதல் மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் கருணை தொகையை 175% அகவிலைப்படியுடன் 605 ரூபாயிலிருந்து 645 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையிட்டார். ஓய்வூதியம் பெறுவோர் தமது ஓய்வூதிய தொகையில் ஒரு பகுதியாக 33.5 விழுக்காடு வரையிலான ஓய்வூதிய தொகையினை ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டுக்குள் அவர்கள் விண்ணப்பித்திருந்தால் மருத்துவ பரிசோதனை இல்லாமல் ஓய்வூதிய தொகையில் ஒரு பகுதியை மொத்தமாக பெற மாநில கணக்குத்துறை தலைவரால் அனுமதி வழங்கப்படுகிறது. இச்சலுகை விருப்பத்தின் பேரில் பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நாளும் ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை மொத்தமாக்கி பெற்றுக்கொண்ட நாளும் ஒரே நாளாக இருக்குமாயின் அவ்வாறு ஓய்வு பெற்றவர் அவர் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது ஓய்வு பெற்ற பிறகு 2வது மாதத்திலோ அல்லது அதன் பின்னரோ ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக்கி பெற்றிருந்தால் அவ்வாறு ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக்கி பெற்ற நாளிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியத்தில் குறைக்கப்பட்ட பகுதியை மீண்டும் சேர்த்தளித்து முழுமையாக ஓய்வூதியம் பெற்றிட அரசு அனுமதியளித்துள்ளது. ஓய்வு கால பயன்கள் அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவது போலவே அளிக்கப்படும் அகவிலைப்படி, மருத்துவப்படி, பொங்கல் பரிசு, பண்டிகை முன்பணம், குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டம், கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வகை விவரங்களை இப்ப பார்க்கலாம். ஓய்வு பெறும்போது கணக்கில் உள்ள ஈட்டிய விடுப்பில் உயர் அளவாக 240 நாட்களுக்கு ஈட்டிய விடுப்பை ஒப்படைப்பு செய்து விடுப்பு சம்பளம் பெற அனுமதிக்கப்படுகிறது. ஓய்வு பெறும்போது பணியாளர் கணக்கில் உள்ள சொந்த அலுவலுக்கான ஈட்டா விடுப்பில் அதிகபட்சமாக 180 நாட்களை 90 நாட்களாக மாற்றி முழு சம்பளத்திற்கு ஒப்படைப்பு செய்து ரொக்கம் பெற அனுமதிக்கப்படுகிறது. ஈட்டிய விடுப்பின் முழு அளவினையும் சொந்த அலுவல்கள் குறித்த அரை சம்பள விடுப்பினையும் காசாக பெற அடிப்படை சம்பளத்துடன் தர ஊதியமும், அகவிலைப்படியும், வீட்டு வாடகைப்படியும், நகர ஈட்டுப்படியும் சேர்த்து கணக்கிட்டு வழங்கப்படுகிறது. ஓய்வு பெறும் பணியாளர் ஓய்வு பெற்ற பின்னர் தன்னுடைய சொந்த ஊருக்கு அல்லது தான் சென்று வசிக்க விரும்பும் ஊருக்கு செல்வதற்கான பயணப்படி வழங்கப்படுகிறது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவது போலவே அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. ராணுவ ஓய்வூதியம் பெறும் மாநில அரசின் ஓய்வூதியதாரர்கள் மைய அரசின் ஓய்வூதிய தொகைக்கான அகவிலைப்படியுடன் மாநில அரசின் ஓய்வூதியத்திற்கான அகவிலைப்படியையும் சேர்த்து பெற அனுமதிக்கப்படுகின்றனர். ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு மாதம் ஒன்றுக்கு 100 ரூபாய் மருத்துவப்படி வழங்கப்படுகிறது. தற்காலிக ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களும் அகவிலைப்படி மற்றும் மருத்துவப்படி பெற அனுமதிக்கப்படுகின்றனர். அனைத்திந்திய பணி உட்பட மானியம் பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்களின் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் உட்பட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த பொங்கல் பரிசு தொகையாக 500 ரூபாய் அரசால் வழங்கப்படுகிறது. அரசு ஊழியர்களைப் போல ஓய்வூதியதாரர்களுக்கும் பண்டிகை முன்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இத்தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக 14/3/2013 முதல் உயர்த்தி வழங்க ஆணையிட்டதன்படி வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதியம் பெறுவோர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின்படி ஓய்வூதியம் பெறுவோர் இறக்கும் வரை அவர்தம் ஓய்வூதியத்திலிருந்து மாதந்தோறும் குடும்ப பாதுகாப்பு நிதிக்கு 80 ரூபாய் பிடித்தம் செய்யப்படுகிறது. இந்த நிதிக்கு ஒரு மாதத்திற்கான சந்தா தொகை செலுத்திய பிறகு இறக்க நேரிடும் ஓய்வூதியதாரரின் குடும்பத்திற்கு
7/6/2013 முதல் 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி 1,32,838 குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. மற்றும் இறந்து போன ஓய்வூதியதாரர்கள் குடும்பங்களுக்கு 342,38,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. அரசு மானியம் பெறும் கல்வி நிறுவனங்களின் பணியாளர்களுக்கும் உள்ளாட்சி மன்ற பணியாளர்களுக்கும் மாநில அரசு பணியாளர்களுக்கு அளிக்கப்படுவது போன்றே ஓய்வு கால பயன்கள் அனுமதிக்கப்படுகின்றன. மாநில அரசின் 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களின் வயதிற்கேற்ப கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் கூடுதல் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. 80 முதல் 84 வரை வயதுடையோருக்கு 20%, 85 முதல் 89 வரை வயதுடையோருக்கு 30%, 90 முதல் 94 வரை வயதுடையோருக்கு 40%, 95 முதல் 99 வரை வயதுடையோருக்கு 50%, 100 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 100% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஓய்வூதியம், பணிக்கொடை, இறப்பு பணிக்கொடை, ஓய்வு கால பணிக்கொடை, கருணை தொகை, அகவிலைப்படி, மருத்துவப்படி, பொங்கல் பரிசு, பண்டிகை முன்பணம், புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம், கூடுதல் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நான் கல்வித்துறையிலே சோழவரம் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பள்ளியிலே 27 ஆண்டுகள் பட்டதாரி ஆசிரியராகவும் 3 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன். மாநில மற்றும் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவன். தற்போது 11ஆம் ஆண்டிலிருந்து பணி நிறைவு பெற்றுவிட்டேன். ஒரு மாதத்திலே கடைசி ஒர்க்கிங் டே சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையாக இருக்குமானால், மற்ற சனியார் விடுமுறையாக இருக்குமானால், அந்த வெள்ளிக்கிழமையே எங்களுக்கு மட்டும் அந்த ஓய்வூதியம் வங்கியிலே செலுத்தப்பட்டு விடுகிறது. அந்த உடனே எங்களுக்கு அலைபேசியில் செய்தி வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பே கமிஷன், ஒன்மேன் கமிஷன் அரியர்கள் மற்றும் இந்த 2002 ஜிஓ 363 பிரகாரம் பணத்தை பெற்று ஒரு திடீரென்று சேமிப்பு போல அவர்களுக்கு நேரடியாக கொடுக்கறனால ஒரு நல்ல சேமிப்பாக அவர்கள் இல்லங்களில் நல்ல நிகழ்வுகள் பயன்படுகிறது என்பதை மன நிறைவோடு சொல்லுகின்றேன். எங்களை போன்ற ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அந்த குறித்த தேதியிலே பொங்கலுக்கு முன்னாலேயே வங்கியில் கிரெடிட் ஆகிவிடுகிறது. ஓய்வு பெற்றால் கூட ஓய்வு பெறாத மனநிலையை ஓய்வு பெற்றவர்கள் மத்தியிலே உண்டாக்கியுள்ளது இந்த அரசு. அரசு உதவி பெறும் அருண் நடேசன் செட்டியார் நடுநிலைப் பள்ளியில் 32 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன். பணியில் இருந்தபோது மன திருப்தியோடு இருந்தானோ அதே போல இப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய ஓய்வூதியமும் சரியான முறையில் எனக்கு கிடைக்கின்றது. பஞ்சப்படி போன்ற நிலுவைகளும் எந்தவித தடங்களுமின்றி கிடைக்கப்பெறுகிறேன். பொங்கல் விழா போன்ற நிலுவைத் தொகையும் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. முதலமைச்சருடைய அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் எங்களுடைய குடும்பத்தினருக்கு பயனளிப்பதாக உள்ளது. இந்த மாதிரி நல்ல முறையில் செய்கிற இந்த அரசுக்கு என்னுடைய நன்றி. நார்வில் இருந்தாலும் இன்னைக்கு அரசாங்கம் எங்களுக்கு கூடிய ஓய்வூதியம் போதுமானதாக இருக்குது. திருப்திகரமாக எங்கள் லைஃப் இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது இன்னைக்கு மெடிக்கல் நிலையம் எடுத்தாச்சுனாக்கா சர்வீஸுக்கே 1 லட்சம் கொடுத்தோம் ஆயுளுக்கு. இப்போ ஒவ்வொரு பிளாக், அதாவது 4 இயர்ஸ் 2 பிளாக்ல 2 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க எங்களுக்கு. அதனால இப்போ நாங்களும் இப்போ ஐ ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், இதே மாதிரிப்பட்ட ஆப்ரேஷன்ஸுகள் பூரா நாங்கள் மெடிக்கல் லைன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கே அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பணத்தை முதல்ல கொடுத்து செலவழிச்சுக்கிட்டு அது பிறகு அதுலேருந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு டேட்டில் அரசாங்கமே நேரடியாக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் மனமும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நான் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். பஞ்சப்படியை பொறுத்தளவில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு முதலாக எங்களுக்கு பஞ்சப்படி அளிக்கப்படுகிறது. ஆகவே மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீன்வளத்துறையில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்றாளர்களுக்கு ஓய்வு வழங்கி வருகிறது. அது மட்டுமின்றி அவர்கள் மரணம் நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கும் குடும்ப ஓய்வு வழங்குகிறது. இது ஒரு குடும்பத்தினுடைய ஏழ்மை நிலையை போக்குவதற்கு பெரும் உதவியாக இருப்பதுடன் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை ஆதாரத்தை அளிக்க வல்லதாகவும் இருக்கிறது. இந்த மாதிரியான குடும்ப ஓய்வு வழங்குவதனால் அரசுடைய குடும்பம் எந்த ஏழ்மை தன்மைக்கும் தள்ளப்படாமல் வறுமையின்றி வாழ்க்கை நடத்த வாய்ப்புகள் அளித்துள்ளது. இதனை வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் பள்ளிக்கல்வித்துறையிலே கண்காணிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற ஓய்வூதியத்தை பெற்று வருகிறேன். என்னுடைய காலத்திற்கு பிறகும் என்னுடைய குடும்பத்திற்கு ஓய்வூதியம் கிடைக்கும். அதற்காக என்னுடைய அம்மா அவர்களுக்கும் அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் ஒரு 28,000 பென்ஷனர்கள் தமிழ்நாடு அரசின் பென்ஷனை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் குமரி மாவட்டத்திலும் மினிமம் பென்ஷனாக 3050 ரூபாய் வழங்கப்படுகிறது. அகவலைப்படியும் இந்த 3050க்கு 107% இப்போ வழங்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 6500 ரூபாய் பென்ஷன் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால் வறுமை என்பது இல்லை. மக்களின் முதல்வர்களுக்கு தமிழக அரசு அலுவலர்கள் சார்பிலும், ஊழியர்கள் சார்பிலும், பணியாளர்களின் சார்பிலும், ஓய்வு பெற்றோர் சார்பிலும் நன்றியினை நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையிலிருந்து துணை இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். ஓய்வு பெற்ற பின்பு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் அகவலைப்படி போல் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அகவலைப்படி வழங்கப்படுகிறது. 1/7/2014 முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு 4 வருடத்திற்கு ஒரு முறை 2 லட்சத்துக்கு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளும் வசதியை அம்மா அவர்கள் அரசு செய்து கொடுத்துள்ளது. பொங்கல் பரிசாக ரூபாய் 500 ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. பண்டிகை முன்பணமாக 1000 2000 உயர்த்தி அம்மா அவர்கள் அரசு வழங்கி வருகிறது. அரசு ஊழியர் குடும்பத்தில் விதவையாக உள்ள, மாற்றுத்திறனாக உள்ள பெண்களுக்கு 3050 ரூபாய் உதவித்தொகையாக மருத்துவ காப்பீட்டுடன் வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றிய மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நகராட்சி நிர்வாகத்துறையில் உதவியாளராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் விதவையான பெண் குழந்தைகளுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் 3050 உதவித்தொகை வழங்கியுள்ளார்கள். பொங்கல் பண்டிகை முன்பணமாக 1000 ரூபாயாக இருந்ததை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியுள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் முதல் அம்மா அவர்கள் ஓய்வூதியர்களின் நலன் காக்க பல நன்மைகளை செய்துள்ளார்கள். ஓய்வூதிய நலத்திட்டத்தில் வரக்கூடிய ஹெல்த் ஃபண்டை 1 லட்சத்திலிருந்து 4 வருடத்திற்கு ஒரு முறை 2 லட்சமாக உயர்த்தி வழங்கியுள்ளார்கள். ஓய்வுகள் இறந்த காலத்தில் பெறக்கூடிய தொகையை ரூபாய் 35,000 50,000 உயர்த்தி வழங்கியது அம்மாவினுடைய கருணையால் ஓய்வூதியர்கள் அடைந்த பலன்களாகும். தமிழக அரசுக்கும் மக்களின் முதல் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1688 முதல் ஒரு பணிகளே இருந்தாலும் 31/12/95 இடையிலே பணிகளிலிருந்து ஓய்வுகளுக்கு எந்த பலனும் கிடையாது என்ற நிலைமையை மாற்றி அந்த இடைப்பட்டவர்களுக்கும் பலனை ஜியோ அரசாணை 363 அறிவித்தவர்தான் அம்மா அவர்களுக்கு அரசு ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் சார்பாக நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அரசு ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம், ஓய்வுகால பணிக்கொடையில் உயரளவு உச்சவரம்பு தொகை, குடும்ப ஓய்வூதியம், இறப்பு பணிக்கொடை, உயர்த்தப்பட்ட கருணை தொகை, ஓய்வுகால பயன்கள், கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.